நான் சொல்றதை யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது, என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு பலருக்கும் நிறைய ஆதங்கம் இருக்கும். இதுவே கோபமாகவும் எரிச்சலாகவும் மாறி பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம், சண்டைன்னு மாறி உறவுகள்கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லாத அளவுக்கு போயிடுது. இன்னைக்கு இருக்கிற இயந்திர உலகத்துல நினைச்சது நடக்கலைன்னா சட்டுன்னு பலரும் கோபப்படுறாங்க. வீட்டுல மட்டும் இல்ல, வெளியிலயும் இது மாதிரி நடக்கிறப்போ வீண் பிரச்சனைகள் தான் ஏற்படுது. யார் எப்படி நடந்துகிட்டாலும் நமக்கு கோபமே வராம இருக்கணும்னா சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். அதுக்கு உளவியல் ரீதியா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா யார்கிட்டயும் நமக்கு கோபமும் வராது, பிரச்சனைகளும் ஏற்படாது. அதை விளக்குற ஒரு கதையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ கதைக்குள்ள போவோம். சண்டைபுரம்னு ஒரு அழகிய கிராமம் தான் அழகு. ஆனா அங்க இருக்கிற மனுஷங்க அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. காரணம், மத்தவங்களையும் தன்ன மாதிரியே நினைச்சு பேசுறதும் பழகிறதும் தான். இதனால அடிக்கடி அங்க வாக்குவாதம் ஏற்படும். அவங்களுக்கு வர்ற கனவு கூட அவங்க நினைச்ச மாதிரி வரணும்னு நினைப்பாங்க. அதனால தூக்கத்திலேயே சண்டையும் போட்டுக்குவாங்க. அதனால நைட் நேரத்துல கூட அந்த கிராமம் இரைச்சலாவே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. பேசாம சமாதானபுரம்னு நம்ம கிராமத்து பேரை மாத்தி வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. இதுக்கான கூட்டத்தையும் கூட்டி ஆலோசிக்கிறாங்க. ஆனா நீ ஏன் இப்படி பேசுற, அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு அதுவே ஒரே சண்டையாயிடுச்சு. அதனால கிராமத்து பேரை மாத்த முடியல. இப்படி இந்த மக்கள் எல்லாம் சண்டையின் பிடியில சிக்கி தவிக்கிறப்போ பக்கத்து கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தார். இதை கேள்விப்பட்ட சண்டைபுரம் கிராம தலைவர், என்னப்பா, நான் அந்த முனிவரை பார்த்து நம்ம கிராம பிரச்சனைக்கு தீர்வு கேட்க போறேன். எத்தனை நாளைக்கு தான் நம்ம கிராமத்து ஜனங்க ஒத்துமை இல்லாம இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறது, வாங்க அந்த முனிவரை பார்த்துட்டு வரலாம் என்றார். அதற்கு அந்த கிராமத்து ஜனங்க ஆளாளுக்கு ஒன்ன பேச மறுபடியும் சண்டையா மாறிடுது. இதனை தடுத்து நிறுத்திய சண்டைபுரம் கிராம தலைவர், ஏம்பா, சண்டை போடாம அமைதியா இருக்கிறது எப்படின்னு கூட்டத்தை கூட்டினா அதுலயும் சண்டையா? நாளைக்கு அந்த முனிவரை பார்க்க போறேன், வர்றவங்க வாங்கப்பான்னு சொல்றாரு. ஒரு வழியா இவரோட கருத்தை புரிஞ்சுகிட்ட சில பேர் அவர் கூட போக தயாராகிறாங்க. நல்ல நாள் குறிச்சி தார தப்பட்டை முழங்க கிராமத்துல இருந்து கூட்டமாக கிளம்புறாங்க. கிராமத்தை விட்டு கொஞ்ச தூரம் போனதும் அங்க வேற ஒரு தாரை தப்பட்டை சத்தம் கேக்குது. இவங்கள மாதிரியே கூட்டமா நிறைய பேர் பழத்தட்டையெல்லாம் எடுத்து வந்துட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம்தான் தெரிஞ்சது அவங்க சர்ச்சைபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஊர்ல ஒரு வித்தியாசமான பிரச்சனை. அந்த கிராமத்துல எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவாங்க. எசகு பிசகா எதையாவது பேசி சாதாரண பேச்சு கூட பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திடும். அப்படி ஒரு சிறப்பம்சம் கொண்டது அந்த கிராமம். இப்போ இந்த 2 கிராமத்து ஜனங்களும் ஒன்னா சந்திச்சுக்கிறாங்க. எங்கப்பா இந்த பக்கம்னு அவங்க கேட்டா சண்டை வந்துடும். நீங்க எங்கப்பா இந்த பக்கம்னு கேட்டா இவங்களுக்குள்ள சர்ச்சை வந்துடும். அதனால சண்டையும் சர்ச்சையும் இல்லாம போய் முனிவரை சந்திக்கிறதுன்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் 2 கிராம மக்களும் ஒன்னா சேர்ந்து காட்டுல இருக்கிற முனிவரை போய் சந்திக்கிறாங்க. இந்த கும்பலை பார்த்த முனிவருக்கு தூக்கி வாரி போடுது. விவகாரம் பிடிச்ச பயபுள்ளைகளாச்சே, இவங்க எதுக்கு இப்படி திரண்டு வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்டா பிரச்சனை தான் வரும், அதனால நாமே ஞான கண்ணால தெரிஞ்சுக்கோன்னு கண்ணை மூடி பாக்குறாரு. ஞான கண் படபடன்னு அடிக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பார்த்தார் முனிவர். அழைத்தார் சீடனை. சீடா, நீ போய் அந்த 2 கிராமத்துக்காரங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு பெட்டிசனை எழுதி வாங்கிட்டு வா என்றார். சென்ற சீடனும் மனுவோடு வந்து பிரச்சனை குறித்து படித்தான். அவர்களுக்குள்ள சண்டை சச்சரவை புரிந்து கொண்ட அந்த முனிவர் சிறிது நேரம் யோசிக்கிறார். பிறகு அதுதான் சரி என்று நினைத்தபடி, எனதருமை சண்டைகளே, சர்ச்சைகளே, உங்க 2 கிராமத்து ஜனங்களுக்கான தீர்வும் ஒன்னே ஒண்ணுதான். அது இந்த காட்டுக்குள்ளதான் இருக்கு. நீங்க அங்க போய் நான் சொல்றத பறிச்சுட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த கிராமத்து மக்களும், சொல்லுங்க முனிவரே, இப்போதே போய் பறிச்சுட்டு வர்றோம் என்றனர். அதற்கு முனிவரும், இது ஒரு அடர்ந்த காடு, நீங்க அங்க போய் ஆலமரத்துல காய்ச்சிருக்கிற ஆப்பிளையும் வேப்ப மரத்துல காய்ச்சிருக்கிற பலா பழத்தையும் பறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இது அந்த கிராம மக்களுக்கு புரியவே இல்லை. முனிவரே, சோமபானம் எதுவும் அருந்தி இருக்கிறீர்களா? தவறாக சொல்லுகிறீர்கள் என்று நினைக்கிறோம் என்றனர். இதை கேட்ட சீடர் குழுவுக்கு கோபம் வந்தது. சலசலப்பு ஏற்பட்டது. பின்பு முனிவர், முதலில் நான் சொல்வதை செய்யுங்கள், சீக்கிரம் கிளம்புங்கள் என்று அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினார். 2 கிராம மக்களும் காட்டுக்குள் சென்று தேடு தேடு என்று தேடினர். ஆனால் முனிவர் சொன்ன மாதிரியான மரமும் இல்லை, காய் எதுவும் இல்லை.
அதில் அது அதற்கு உரிய காயே இருந்தது. ஒருவேளை காட்டுக்குள் ரகசிய இடத்தில் இருக்குமோ என்று எண்ணியபடி 2 குரூப்பும் அலைந்து திரிந்து தேடியது. ஆனால் முனிவர் சொன்ன காய்கள் இல்லை. அவர்களுக்கு களைப்பு ஏற்பட்டது. இருட்ட வேற தொடங்கியது. அதனால தோல்வியோட மீண்டும் மலை அடிவாரத்துக்கு வர்றாங்க. அங்க இவரை பார்த்த முனிவர், என்னப்பா எல்லோரும் வெறும் கையோட வர்றீங்க, பழத்தை பறிச்சுட்டு வரலையா என்றார். ஏற்கனவே பசியிலையும் களைப்புலையும் இருந்த அந்த கிராமத்து மக்கள், என் சாமி, ஆலமரத்துல எப்படி ஆப்பிள் இருக்கும், வேப்ப மரத்துல பலாப்பழம் எப்படி காய்க்கும் என்றனர். புன்சிரிப்புடன் அவர்களை பார்த்த முனிவர், இதை தெரிந்து கொள்ளத்தான் நான் உங்களை காட்டுக்குள் அனுப்பினேன் என்றார். முனிவர் பேசியது சண்டைக்கும் சச்சரவுக்கும் புரியவில்லை. அதனால் முனிவரே மீண்டும் தொடர்ந்தார். கிராமத்து ஜனங்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தனி குணமும் அதற்கான செயல்பாடுகளும் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று நீங்களாகவே கற்பனை செய்யக்கூடாது. அதுதான் இங்குள்ள பல பிரச்சனைகளுக்கும் காரணம் என்றார். ஆனால் இன்னமும் அவர்களுக்கு புரியவில்லை. ஆகவே முனிவரே விளக்கினார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி குணம், செயல்பாடு உண்டு. அதை புரிந்து கொண்டு பழகினால் பிரச்சனை ஏற்படாது. உங்கள் மனைவி வேறொரு இடத்தில் வளர்ந்தவள். அவளின் குணமும் பழக்க வழக்கமும் செயல்பாடும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது. இதேபோல் உங்கள் கிராமத்தில் உள்ள அனைவரும் வெவ்வேறு குணங்களோடு இருப்பர். உங்கள் கருத்தை ஏற்க வேண்டும். நீங்கள் சொல்வதற்கு சரி என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்க கூடாது. உங்களுடைய குணத்தை மற்றவர்களிடம் எதிர்பார்க்கும் போதுதான் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன. உலகை மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் ஒருவன் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொள்ளும் போது உலகம் அதுவாகவே மாறிவிடும் என்றார். இதனை புரிந்து கொண்ட சண்டைபுரம் சர்ச்சைபுரம் மக்கள் அமைதியாக கிளம்பிச் சென்றனர். அதன் பின்பு அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. டிவியிலையும் மொபைல்லையும் கூட அவர்கள் சண்டை காட்சிகளை பார்ப்பது கிடையாது. எப்போதும் நகைச்சுவை காட்சிகளையே பார்ப்பதால் ஊருக்குள் சிரிப்பு சத்தமே கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல். என்ன நண்பர்களே, ஜாலிக்காக ஒரு கதையை உருவாக்கினாலும் அதில் உள்ள மையக்கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு ஏற்றாற் போல மற்றவர்கள் செயல்பட வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இனி யாருடனாவது சண்டை சச்சரவு ஏற்படும் நிலை ஏற்பட்டால் இந்த கதையை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது என்ற ஒற்றை வரி தத்துவத்தை காலங்காலமாக கையாண்டு அச்சூழ்நிலையை பலரும் எளிதில் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதை எந்த மாதிரி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஓகே, பாய்.